நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மழையுடனான காலநிலை காரணமாக முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வு. அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை. சீரற்ற காலநிலையால் 10,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவிப்பு. அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரமே உள்ளதாக சுட்டிக்காட்டு. 17வது IPL போட்டித் தொடரின் முதலாவது குவாலிஃபயர் போட்டி நாளை. தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக கிங்கங்கையின் மேல் நீர்த்தேக்க பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக கிங்கங்கைக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அந்த பகுதியின் தவளம நீர்மட்டம் ஏற்கனவே உயர்ந்துள்ளது. இதனிடையே பதுளை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல வீதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பதுளை மாவட்ட பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு தற்காலிகமாக மூடப்பட்ட எல்ல வெள்ளவாய வீதி தற்பொழுது போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. பெக்கோ இயந்திரங்களை பயன்படுத்தி வீதியில் உள்ள மண் அகற்றப்பட்டுள்ளது. இதேவேளை மலித்தகொல்ல கரதகொல்ல பிரதேச புவியியலாளர்கள் மேற்கொண்ட சோதனையில் அந்த பகுதி உறுதியற்ற மண் தட்டுக்கள் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் சரிந்து விழும் அபாயம் உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக எல்ல வெள்ளவாய வீதியை மழையின் போது கரதகொல்ல பிரதேசத்தில் இருந்து மூடுவதற்கும் ஏனைய நேரங்களில் வீதியின் இருபுறமும் சமிக்ஞை கட்டமைப்புகளை பயன்படுத்தி போக்குவரத்தை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அத்தனகலோய கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் அதிகளவான மழை வீழ்ச்சி குருநாகல் குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் 141 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிரிஞ்சிவேல பிரதேசத்தில் 110 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பத்தலகெதர பிரதேசத்தில் 105 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. களுத்துறை மற்றும் பாலிந்தனுவர பிரதேசங்களில் 98 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்திருக்கிறது. இதேவேளை இன்று நாட்டின் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணம் மற்றும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நிலவும் காலநிலை காரணமாக 3,518 குடும்பங்களைச் சேர்ந்த 10,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நிலவும் காலநிலையினால் 2 காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் துஷித வைத்தியரத்ன குறிப்பிட்டிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு நுவரகாம்பலத்த பிரதேசத்தில் பெய்த கனமழை மற்றும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக 2 காயமடைந்த சம்பவமும் பதிவாகியிருக்கிறது. இரத்தினபுரி மாவட்டத்தில் நிவிதிகல, கொடகவெல மற்றும் பலாங்குட ஆகிய இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததனால் பலத்த காற்று காரணமாகவும் 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் 8,000 பேரும், திருகோணமலையில் 1,334 பேரும், கிளிநொச்சியில் 946 பேரும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிமி ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அசர்பைஜான் எல்லையில் அணைக்கட்டு திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பும் போது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பெல்
212 ரக ஹெலிகாப்டரில் ஜனாதிபதி பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் அப்போது கடும் பனிமூட்டம் மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக மலைப்பகுதியில் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்க முயற்சித்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த இப்ராஹிமி ரைசி இறக்கும்போது அவருக்கு 63 வயது. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஈரான் ஜனாதிபதியாக இப்ராஹிமி ரைசி பதவியேற்றார். இப்ராஹிமி ரைசி 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியிருந்தார். இதேவேளை ஜனாதிபதியின் உயிரிழப்பின் பின்னர் அந்த நாட்டின் அரசியலமைப்பின்படி இடைக்கால ஜனாதிபதி நியமிக்கப்படுவார். தற்போது நாட்டின் துணை ஜனாதிபதியாக செயற்படுபவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். அதன்படி 68 வயதான முகமது மொம்பா அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களில் கட்சியின் ஒற்றுமைக்கு இடையூறை ஏற்படுத்தும் நாசகாரர்களும் இருப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் இணைந்து செயல்பட மாட்டார்கள் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கிரியல்ல மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தலில் வேட்பு மனு கொடுப்பதாக எந்த வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் எவருக்கும் கட்சியில் இடமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆளும் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சிக்கு வந்தவர்களில் நல்லவர்களும் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல மேலும் குறிப்பிட்டார். கண்டி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஒருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்புபட்டிருக்கிறார். அவர் சமீபத்தில் யாரும் நம்ப முடியாத ஒரு செயலை செய்திருக்கிறார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான டெஸ்லா நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மாஸ்க் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்தோனேஷியாவில் இடம்பெறும் 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தினிடையே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எலன் மாஸ்குடன் இலங்கையில் ஸ்டாலிங் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடியிருக்கிறார். உலகளாவிய ஸ்டாலிங் வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. அஸ்விஸ்ம முதல் கட்டத்தில் பாதிப்புக்குள்ளான மற்றும் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 9,60,000 குடும்பங்களுக்கு ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் அடுத்த மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கான கொடுப்பனவு பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அஸ்விஸ்ம 2ஆம் கட்டத்திற்கான கணக்கெடுப்பு பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளன. அதன்படி ஜூலை மாதம் முதல் 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளன. அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஷான் சேமசிங்க இதனை தெரிவித்தார். இதனிடையே அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரமே உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இம்முறை 15 மாவட்டங்களில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெல் வயல்களில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி ஹம்பாந்தோட்டை, மொனராகலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், குருநாகல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விவசாய சேவை நிலையங்களுக்கு தலா ஒரு ட்ரோன் வீதம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள வயல்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் செயல்பாட்டை அமைச்சர் மஹிந்த அமரவீர நேற்று அளுத்விவ பிரதேசத்தில் கண்காணித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கனமழை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன்படி மேற்கு சபரகமுவ,
வடமேல் மாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் இது தொடர்பான அறிவிப்பு அமலுக்கு வரும் எனவும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெற்று வருவதனால் தற்போதைய மழை அல்லது காற்றின் நிலை மேலும் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தல் விடுத்திருக்கிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் வடக்கு ஃபயாப் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 66 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சுமார் 1500 வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன அல்லது சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனர்த்தத்தில் சிக்கி 8 பேர் காணப்படவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். பெருந்தோட்டங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பராமரிப்பதற்கு 1200 சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் சேவைகளை வழங்குவதாக இலங்கை பெருந்தோட்டத்துறை சங்கம் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட மனித அபிவிருத்தி நிதியத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ள இந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் ஊடாக தோட்டப்புற சிறுவர்களின் வினைத்திறனான எதிர்காலத்தை உருவாக்குவதே பிரதான நோக்கமாகும். விளையாட்டுச் செய்திகள். 17வது IPL போட்டித் தொடரின் முதலாவது குவாலிஃபயர் போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பங்கு கொள்ளவிருக்கின்றன. இந்த போட்டி அகமதாபாத்தில் இரவு 7:30 அளவில் ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 295 ரூபாய் 80 சதம், விற்பனை விலை 305 ரூபாய் 15 சதம். யூரோ ஒன்றின் கொள்விலை 319 ரூபாய் 48 சதம், விற்பனை விலை 333 ரூபாய் 5 சதம். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். பொருளாதார பிரச்சினைகளால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவுடன் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவப்பெயர்ச்சிக்கு முந்தைய வானிலை காரணமாக காற்றும் மழையும் தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ மத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழை பெய்யலாம். மேல் வடமேல் சபரகமுவ மாகாணத்தினதும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தென் மாகாணத்தில் காற்று அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழையுடனான காலநிலை காரணமாக முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வு, அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை. சீரற்ற காலநிலையால் 10,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு.
ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவிப்பு. அரசியல் அமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாத்திரமே உள்ளதாக சுட்டிக்காட்டு. 17வது IPL போட்டித் தொடரின் முதலாவது குவாலிஃபயர் போட்டி நாளை. இத்துடன் எமது செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.